காட்ட போகிறோம்னாக்கா எங்களுடைய யூஸ்ட் கார். இதுதான் எங்களுடைய யூஸ்ட் கார். இது நாங்கள் வாங்கி 1 வருஷம் ஆகுது. ஸோ 1 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஏன் இந்த காரை வாங்கினோம், இது வந்து பென்ஸ் 7 சீட்டர் காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் நைஸ் கார். R350 7 சீட்டர் டீசல் பென்ஸ். வணக்கம். வணக்கம். மறுபடியும் உங்களை இன்னைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். ஆமா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, ரொம்ப நான் நம்புறோம். கனடாவுக்கு வந்த உடனே கனடாண்டு இல்ல, வெளிநாட்டுக்கு வந்தாலே புது கார் வாங்கினா எவ்வளவு நல்லா இருக்கும். கையில காசு இருக்கா? காசு இருக்கா கையில? இல்ல. ஆனா காசு இல்லாம நமக்கு நிறைய பேருக்கு ஆசை கார் வேணுங்கிறது. ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் தப்பு பண்றது, நம்ம கையில இல்லாத ஒண்ணுக்காக ஆசைப்படுறது. ஒண்ணு அதுக்காக உழைக்கணும், அதுக்கான தேவையான காரியங்களை செய்யணும், கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கணும், அதுக்கப்புறம் வாங்கணும். ஆனா நம்ம எல்லாரையும் சோம்பேறி ஆக்குறது பேங்க்ஸ். ஏன்னா don't worry, we will give you a car, நாங்க இருக்கோம், பயப்படாதீங்க, zero interest loan அப்படி சொல்லிட்டு லோனுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஆடு மாட்டுனா வெட்டுறதுக்கு. நிறைய பேர் அதுக்கு ஆசைப்பட்டு வாங்கிடுவாங்க. ஓகே, புது கார் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல. ஆனா நீங்க உண்மையா இதுல ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னாக்கா கார் லோன் உங்களை கடைசி வரைக்கும் ஏழையா தான் வச்சிருக்கும். கண்டிப்பா. ஏன் ஏழையா வச்சிருக்கும்? லோன் பே பண்றோம், அது கடன் இல்லையா? நம்ம ஊர்ல காரை வந்து ஒரு அசெட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் ஊரை சுத்தி ஏமாத்திட்டு இருப்பாங்க. அசெட், அது ஒரு அசையும் சொத்து. This is not asset. Car is not an asset. It's a liability. அது உங்களுக்கு காசை எடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஓவர் த பீரியட்ல டிப்ரிசியேஷன் உங்களுக்கு விலை வந்து இறங்கும். ஒரு வீடு வாங்குனீனாக்கா விலை வந்து ஏறும். அது வந்து நம்ம அசெட்னு சொல்லலாம். ஒரு நிலமோ இதுவோ வாங்குனீனாக்கா. கார் வாங்கினா நீங்க வாங்கி கார் எடுத்துட்டு வெளியே வந்த உடனே அதோட பிரைஸ் அந்த பிரைஸ் கிடையாது. யூ ஹேவ் டு செல் போவீங்க. அப்ப $45,000 போட்டு நீங்க ஒரு லோன் போட்டு ஒரு பொருளை வாங்குறீங்க. 2 வருஷம் கழிச்சு அந்த காரோட பிரைஸ் 45,000 கிடையாது, அப்படியே 50%, 50% பாதி கம்மியாயிடும். 25,000 20,000 தான் போகும். ஆனா உங்க லோனு அதே 40,000 தான், அது கம்மியாக போறது கிடையாது. அப்ப எதுக்கு ஒரு லோனு நீங்க முடியாத போது எடுக்கிறீங்க? இப்ப அங்கேயே உங்களுக்கு 25,000 நீங்க காசு விற்கிறீங்க. நம்பர் 1. இன்சூரன்ஸ் புது காருனால அதிகமா இருக்கும். ரெண்டாவது, லோன் கொடுக்கறதுனால பேங்க் உங்களை கண்டிப்பா யூ ஹேவ் டு கெட் தி காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். காருக்கு டேமேஜ் ஆனாக்கா அந்த இன்சூரன்ஸ் நீ தான் கட்டணும் அப்படிமா. சரியா? அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு புது கார்ல? இன்சூரன்ஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட், லோனு, இதுதான் மெயின் இல்ல புது கார்ல. இதுவே நம்ம யூஸ்டு கார் வாங்கினாக்கா காசு பே பண்ண வேண்டியதில்லை, கேஷா கொண்டு போயிட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். இன்சூரன்ஸ் வந்து மேண்டல் இன்சூரன்ஸ்ல இருக்காது உங்களுக்கு. ஆமாங்களா? மெயின் இன்ட்ரெஸ்ட் $45,000 காருக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் ஒரு $20,000 கட்டுவீங்க, $65,000 கட்டுவீங்க. 7 வருஷமோ 5 வருஷமோ 4 வருஷமோ. நான் லீஸுக்கு போறான்னு வாங்கினேன். நான் இதுக்கு காரு எனக்கு லீஸுக்கு போராடிமா. ஆமா, நிறைய பேர் வந்து 2 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு லீஸ் போயிடுறாங்க. சரி, லீஸ்லயே உங்க காசு குப்பையில தானே போகுது. அதே மாதிரி தான் புது கார் வாங்குற மாதிரி தான். புது கார் தான் ஒன்றும் பெருசா இல்லை. புது காராவது நீங்க 4 வருஷம் கழிச்சு அந்த கார் உங்ககிட்ட இருக்கும். லீஸுக்கு வந்து கார் கிடையாது. 3 வருஷம் நீங்க வந்து கொடுத்த காசு காத்தோட போச்சு. அந்த காசை நீங்க எதுலையாவது டெபாசிட்லயோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்லயோ போட்டு வச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த 4 வருஷத்துல ஏற போகுது அந்த காசு. கரெக்டா? ஸோ இது புது கார்ல இருக்கிற பிரச்சனைகள். கரெக்டா? இப்போ யூஸ்ட் கார்ல இருக்கிற பாசிட்டிவ்னஸ் என்னது? யூஸ்ட் கார்ல வெரைட்டி ரேஞ்ச் ஆஃப் கார்ஸ் நீங்க வந்து பிராண்ட் போய் பார்க்கலாம். நீங்க எந்த பிராண்டையும் சூஸ் பண்ணலாம், இந்த பிராண்டு தான் அப்படின்ட்டு. கரெக்டா? நிறைய பேர் யூஸ்ட் காருக்கு லோன் போவாங்க. தயவு செஞ்சு போயிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. கையில காசை வெச்சிக்கிட்டு காசை முதல்ல பட்ஜெட் போடுங்க, காசை சேருங்க. ஓகே, ஒரு கார் $10,000 கார் வாங்க போறீங்களா, அதை சேருங்க. மாசம் 500 எடுத்து வைங்க. எடுத்து வச்சு அந்த 10,000 whatever it is சேர்ந்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் கேஷா கொடுத்து காரை வாங்குங்க. ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு போய் வாங்குங்க. ஸோ அப்போ வந்து காருக்கு
யூஸ்ட் காருக்கு இன்சூரன்ஸ் கம்மி. இன்னொன்று என்னது, டிப்ரிசியேஷன் பெருசாக இருக்குனாக்கா 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சும் உங்களுக்கு புது கார் மாதிரி 20% 50% டவுன்ல போகும். 8000 கூட விற்கலாம் நம்ம. நீங்க 10,000க்கே விற்கலாம். நம்ம வித்திருக்குமே காரு 50,000 வாங்கி 2 வாரம் காரை யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதே we sold like around 45,000. ஸோ அப்போ எவ்வளோ சேவிங்ஸ் உங்களுக்கு மணி லாங் டேர்ம்ல. மந்த்லி லோன் பேமெண்ட் கிடையாது, இன்சூரன்ஸ் பேமெண்ட் கிடையாது. இன்சூரன்ஸும் நாங்கள் வந்து ஃபுல்லாக வாங்கிடுவோம். காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ்லாம் கிடையாது, வெறும் மேண்டரி இன்சூரன்ஸ் தான். ஏன்னா கார் ஏதாவது ஆச்சுனாக்கா நான் காசு கேஷை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் கார். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் நிறைய காசுக்கோ சேவ் பண்ணலாம். ஸோ கார் லோன் உங்களை என்றைக்குமே ஏழையாக தான் வச்சுருக்கோம். மந்த்லி இந்த சேவிங் வைக்க முடியாது. நீங்கள் அந்த காசை யூஸ்டு காராக வாங்கிட்டு அந்த காசு உங்களுக்கு சேவிங்காக மாறும்பொழுது யூ சேவ் அ லாட். இதை நினச்சி நீங்கள் எல்லாரும் நல்லா புத்தியை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா வாங்கி நல்ல காராக வாங்கி நல்லா செழிப்பாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம். கரெக்டா? ஸோ கை காசு வாங்காமல் வெறும் கார் லோன் 5% 7% 40,000 50,000 வந்து வாங்குவீங்க. 40,000 50,000 நீங்கள் வந்து $70,000 $80,000 எக்ஸ்ட்ரா $20,000 $30,000 வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி கட்டுவீங்க. சரியா? அப்போ லாங் டேர்முக்கு அது சேவிங்னு கேட்டால் சேவிங் கிடையாது. நீங்கள் வந்து மணி சேவ் பண்ண நினச்சிங்கனாக்கா யூஸ்ட் கார் வாங்க. என்னென்ன அட்வான்டேஜ் யூஸ்ட் காரில்? மெயினு நீங்கள் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் இருக்குது, நிறைய இது நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த மாடல் எக்கச்சக்க மாடல். அதே மாதிரி யூஸ்ட் காரு ஒரு 4 வருஷம் காசு சேர்த்து வச்சு வாங்குங்க. யூஸ்ட் கார் வாங்குறதுக்கு இந்த கார் வந்து நம்ம வாங்கினோம் $13,000 ஆச்சு. கேஷாக போட்டு நாங்கள் வாங்கிட்டோம். டேக்ஸோடு சேர்த்து வாங்கினோம். இப்போ இது வாங்கி 1 வருஷம் ஆகுது. நம்ம பெருசாக எதுவும் காருக்கு லோனுக்குன்னு வைக்கல. மெயின்டெனன்ஸ் மட்டும் இயர்லி ஒன்ஸ் பண்ணுவோம். இயர்லி ஒன்ஸ் ஒரு 250 500 ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. இது நல்லா பென்ஸ் காரு. ஸோ வந்து உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் லெவலு, நீங்கள் நல்ல ஒரு லக்ஸுரி, பட் ஸ்டில் கார் நம்மளுக்கு போகிறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து. ஆமாம். அதனால் ரொம்ப இதுக்கெல்லாம் காசு போட்டெல்லாம் வாங்க வேண்டியது அவசியம் இல்லை நம்மளுக்கு.